Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நான் இப்ப ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துர்க்கேன். இதுல 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துர்க்கேன். இப்போ இத வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பரா வெறும் 3 பொருளை வச்சு சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாங்க. இது கூடவே 1/2 கப் ஜீனி சேர்த்துர்க்கேன். 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1/2 கப் ஜீனி போதுமான அளவா இருக்கும். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துர்க்கேன் வாசனைக்காக. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸில நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நல்ல பவுடர் பதத்துக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை ஓரமா வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஒரு பேன்ல 1/4 கப் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மாவை இந்த நெய்யோட சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த டைம்ல வந்து நெய் எதுவும் பத்தாம இருந்ததுன்னா கொஞ்சமா சூடு பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. கரெக்டா இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்துருக்கிறேன். அதுல வந்து கொஞ்சமா நெய் தடவி இருக்கேன். அதுல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மாவை இதுல சேர்த்துக்கலாம். இதுல சேர்த்ததுக்கு அப்புறம் இது வந்து நல்லா கம்ப்ளீட்டா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது வந்து கம்ப்ளீட்டா ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரா, ரொம்ப ஈஸியா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம சின்ன வயசுல எல்லாம் பெட்டி கடையில வாங்கி சாப்பிட்டுருப்போம் ஒரு பால்கோவா. அந்த ரெசிபி தாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே சுவையில இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.